Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ எடிட்டிங்க்கு பிசில Premiere Pro தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் அந்த Premiere Pro வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகும், கொஞ்சம் ஹையர் வெர்ஷனில் மட்டும்தான் நல்லா பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய லேப்டாப் அல்லது பிசி எதுவாக இருக்கட்டும், கொஞ்சம் லோயர் வெர்ஷனாகவே இருக்கட்டும். ஸோ அந்த Premiere Pro வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேகும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான 3 டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அந்த 3 டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு Premiere Proவில் எடிட் பண்ணும்போது எந்த ஒரு லேகுமே வராது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு Premiere Pro ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ டம்மியாக நான் ஒரு வீடியோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஃபைலை நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனு போங்க. ஃபைல் மெனுவில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்க முடியும் ப்ராஜெக்ட் செட்டிங். அதில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி பிளேபேக் இன்ஜின் GPU ஆக்சலரேஷன் CUDA அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் NVIDIA கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த CUDA அப்படின்னு இங்கே இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மெர்க்குரி பிளேபேக் இன்ஜின் சாஃப்ட்வேர் ஒன்லி அப்படின்னு நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ இங்கே என்ன டிக்கில் இருக்கோ ஸோ இதுதான் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த டிக்கில் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ரெண்டரிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஸ்பீடை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ ரெண்டரிங் அவுட்புட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் லேக் இல்லாமல் கொஞ்சம் குவிக்காகவே உங்களால் ரெண்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே காய்ஸ், இப்போது நம்ம பார்க்க போகிற அந்த 3 டிப்ஸில் செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், அந்த செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு 4K வீடியோவோ இல்லை 2K வீடியோவோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் ப்ளேபேக் பார்த்துக்கிட்டே நீங்கள் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ செலக்ட் ப்ளேபேக் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு ஃபுல் சைஸ் தான் அந்த ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 1/2 கொடுங்க. 1/2 கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஸோ ப்ளே பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெசல்யூஷனில் வச்சு ப்ளேபேக் பண்ணுறதுக்கும் 1.2 1.4 1.8 இது வரைக்கும் நீங்கள் குறைச்சிக்க முடியும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ரெண்டரிங் அதாவது ப்ளேபேக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணும்போது எந்த ஒரு லேக் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஓகே காய்ஸ், நம்ம பார்க்க போகிற அந்த 3வது டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ஓகே காய்ஸ், அந்த 3வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம Premiere Pro யூஸ் பண்ணும்போது அதர் அப்ளிகேஷனுக்கு ரேம் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா Premiere Pro யூஸ் பண்ணும்போது ப்ரௌசிங் இல்லை வேறு ஃபோட்டோஷாப் எனிதிங் ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் பண்ண விடாதீங்க. ஸோ உங்கள் சிஸ்டத்தில் என்ன ரேம் இருக்கோ அதை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா Premiere Proவே ஆக்குபை பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் போங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெமரி. ஸோ இப்போ நான் மெமரி கொடுக்கவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேஜ் கிடைக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்ஸ்டால் ரேம் பார்த்தீங்கன்னா நான் 8GB ரேம் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேம் ரிசர்வ் ஃபார் அதர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ குறைக்க முடியுமோ அதர் அப்ளிகேஷனுக்கு குறைச்சிருங்க. ஸோ இங்கே நான் பார்க்க முடியும் நீங்கள் ஸோ 1.5GB தான் நான் அதர் அப்ளிகேஷனுக்கு ரேமை நான் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ பிகாஸ் இந்த ரேம் அவைலபிள் ஃபார் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் Premiere Pro அண்டு ஃபோட்டோஷாப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6GB ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதர் அப்ளிகேஷனுக்கு எந்த ரேமே போகாது. உங்களுடைய Premiere Pro பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசிங் ரெண்டரிங் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் மெமரி. ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. ஸோ இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துட்டாலே போதும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த Premiere Pro பார்த்தீங்கன்னா ரேம் எல்லாமே ஆக்குபை பண்ணிக்கிட்டு சூப்பராக நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த ரேம் ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே காஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ப்ரீமியர் ப்ரோவுக்கு ஸ்பீட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு 3 டிப்ஸை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ப்ரீமியர் ப்ரோ சம்மந்தப்பட்ட அடுத்த ஒரு எபிசோட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.